கேரளாவில் பரவி வரும் அமீபா நோய் தொற்றின் காரணமாக தமிழ்நாட்டு மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். இதற்கிடையே ஜிகா வைரசும் பரவி மக்களை விழிப்பிதுங்க செய்துள்ளது. டெங்கு, சிக்குன்குனியா போன்ற வைரசுகளை பரப்பும் ஏடிஎஸ் கொசுக்களின் மூலமாகவே ஜிகா வைரசும் பரவுகிறது. டெங்கு காய்ச்சலுக்கான தாக்குதல் மற்றும் அதன் அறிகுறிகளின் மிக லேசான தன்மையை பெற்றிருப்பது இந்த ஜிகா வைரஸ். 1947ஆம் ஆண்டு உகாண்டாவில் தான் இந்த ஜிகா வைரஸ் உருவாகி பரவியதாக கூறப்படுகிறது. பல்வேறு நாடுகளை தொடர்ந்து இந்தியாவிலும் ஜிகா வைரஸ் தாக்கம் ஏற்பட்டு பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் பல பகுதிகளில் மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே நீர் தேங்கி காணப்படுகிறது. இவ்வாறு தேங்கிய நீரிலேயே ஏடிஎஸ் கொசுக்கள் இனத்தை பெருக்கி அநேக நோய்களை உருவாக்கும். சமீபத்தில் மகாராஷ்டிராவை சேர்ந்த 2 கர்ப்பிணிகள் உள்பட 7 பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜிகா வைரஸ் தொடர்பாக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜிகா வைரஸ் குறித்து தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஜிகா வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டவர்கள் சற்றும் தாமதிக்காமல் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுமாறு கூறுகிறார் பொது மருத்துவர் நந்தகுமார். இந்த வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொசுக்கடி மூலமாக ஒருத்தவங்கள்ட்ட ஒருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது தான். ஸோ இந்த வைரஸ் உடம்புக்குள்ள வந்ததுலேருந்து சில நாட்கள் அல்லது சில வாரங்களில் இதோட சிம்டம்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். சிம்டம்ஸ் அதாவது அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா மற்ற வைரல் இன்ஃபெக்ஷனில் வர மாதிரி ஜுரம், தலைவலி, உடம்பு வலி, சம்டைம்ஸ் ரேஷஸ் அதாவது ஸ்கின்ல புளி புளியாக வர்றது, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்காலில் இந்த மாதிரி வரும். ஸோ இது தனித்துவமாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஜிகா வைரஸ்னு சொல்கிற மாதிரியான தனித்துவமான சிம்டம்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அறிகுறிகள் இருந்தால் மருத்துவர்களை பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். லேசான காய்ச்சல், தோல் வெடிப்பு, தலைவலி, தசை மற்றும் மூட்டுவலி ஆகியவை ஆரம்ப பாதிப்புகளாகவும், மூளை பாதிப்பு, கண்ணின் உள்ளே வீக்கம், வலி, கண்கள் சிவந்து போதல் போன்றவை தீவிரமடைந்த காரணிகளாகவும் கூறப்படுகிறது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளை ஜிகா வைரஸ் எளிதில் தாக்குவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் தங்கள் ஆரோக்கியத்தை காப்பதோடு மட்டுமல்லாமல் சுற்றுப்புறத்தில் தேவையின்றி மழைநீரை தேங்கவிடாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் செலினா.